வெல்கம் டு ஷம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரொம்ப டேஸ்டியான கார்ன் சாட். நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு மசாலா எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண ஸ்வீட் கார்ன் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்ஸ். செய்யறதும் ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுற ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சாட். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கப் ஸ்வீட் கார்னை உரிச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு 3 to 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக விட்டுற வேண்டாம், ஸ்வீட் கார்ன்ங்கிறதுனால அதுவே சாஃப்டா தான் இருக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கூட கிறிஸ்பினஸ் கொடுக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவும் கார்ன்ஃப்ளோரும் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். மாவு எல்லாமே கார்ன்ல கோட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். கார்ன்ல மாவு ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதும். அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னா ஃப்ரை பண்ண முடியாது. பாருங்க, இந்த மாதிரி மாவு மசாலா எல்லாம் கார்ன்ல கோட் ஆயிருக்கணும். பக்கோடா செய்யற பதத்துக்கு இருந்தா போதும். இப்படி இருந்தாதான் ஆயில்ல போடும்போது கரெக்டா ஃப்ரை ஆகி வரும். கடாயில ஆயில் சூடாயிட்டு இருக்கு. இதுக்கு ஆயில் நல்லா சூடா இருக்கணும். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கார்னை உதிர்த்து விட்டு போட்டுக்கோங்க. கார்ன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியம்ல வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்ததுமே ரொம்ப சலசலான சவுண்ட் வரும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சவுண்ட் குறைஞ்சு அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிரும். இடையில இந்த மாதிரி திருப்பி விடுங்க, அப்பதான் எல்லா சைடும் குக் ஆகும். கார்ன் ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் சேர்த்திருக்கோம், ஸோ மாவு மட்டும் நமக்கு வெந்தா போதும். இதுல ஒரு சில கார்ன் வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துரும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதும் எடுத்துடலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போடும்போதும் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்ப எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவா சாட் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும். சாட் மசாலாலையும் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இதை அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்லைன்னா ஃப்ளேவருக்காக லைட்டா சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்டா இதுல ஒரு கொத்து கருவேப்பிலைய ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மொறுமொறுன்னு டேஸ்டியான கார்ன் சாட் ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் டைம் கிறிஸ்பியா சாப்பிட ஒரு டேஸ்டியான ஸ்நாக். 10 நிமிஷத்துல குயிக்கா பண்ணி கொடுத்துடலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.